அதாவது பிசிஆர் ஆக்ட்ன்றது உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கறது. ஆனா எல்லாரையும் தப்பு பண்ணிட்டு, எல்லாரையும் அடிச்சுட்டு கொலை பண்ணிட்டு டக்குன்னு பிசிஆர் ஆக்ட்னா அந்த இடத்துல செல்லாது. ஓகேங்களா? அனைத்து மக்களும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயாவது நானு ஜாதி போஸ்ட், ஜாதி மத தலைவர்கள சந்திச்சு ஏதாவது பார்த்துருக்கீங்களா? எதுவும் கிடையாது. அந்த மாரி இருக்கிறவங்க கிட்ட போய் அந்த மாரி பண்ணா தெரியல. அவங்களுக்கு வெப்பன் ஒண்ணும் தெரியலப்பா. இப்ப எல்லாருமே சொல்றது வந்து புகழு, கானவனத்து எல்லாருமே அப்பப்ப இங்கன்னு கிடையாது. பிக் பாஸ்லயே பாரு அவர் நெறைய ஜாதி ரிலேட்டட் பேச்சு கானவனத்து நெறைய பேசியிருப்பாப்படி. ஓகேங்களா? ஏதாவது ஒரு சண்டைனால அவர் எடுக்கிற ஒரே வெப்பன் கம்யூனிட்டி தான். கம்யூனிட்டினா அந்த ஜாதி பேர சொல்லி திட்டியிருக்கணும். அந்த மாரி ஏதாவது ரெக்கார்ட் இருக்கான்னு சொல்ல சொல்லுங்க. இல்ல நீங்க ஏப்பா நான் குப்பம் அப்படி சேரி பார்த்தா இங்க பாருங்க. அப்படி பார்த்தா நானும் என்னைய வந்துட்டு நான் என்ன சமுதாயம்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னைய அட்டாக் பண்றாங்கப்பா. ஒரு இன்டர்வியூ வந்து தெரியாம இப்ப இவங்கலாம் வந்து பிக் பாஸ்ல வரப்ப எனக்கு முன்னாடி தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எனக்கு கானாவனத பத்தி தெரியாது. ஒரு லவ் மேரேஜ பத்தி கேட்டாங்க. அந்த பண்ண பையன் ஆமா அவன் எங்க ஊர் பக்கம் எங்க சமுதாயத்தை சேர்ந்தவன் மட்டும் தான் நான் சொன்னேன். அது பெருசா வெடிச்சுச்சு. அதுக்கு நான் விளக்கம் குடுத்தாச்சு. பேசிக்கிட்டு இருக்கப்ப அது ஃப்ளோல வந்தது. இது சொல்றதுனால தப்பு இல்ல. ஒவ்வொருத்தவங்களும் எங்க சமுதாயம், இவங்க எங்க இதுன்னு சொல்ற மாரி